ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு காலை வேளையிலே தேவனை ஆராதித்தீர்களா? தேவனுக்கு முன்னதாக இந்த இறை வார்த்தை வாசித்தீர்களா? கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. போகட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான கொடுத்திருக்கிறதான வார்த்தை மத்தேயு 6:33 இறை வார்த்தை. கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், மற்ற எல்லாவற்றும் அப்பொழுது இதெல்லாம் மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படவில்லை, கூட கொடுப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அவர். அல்லேலூயா! ஆண்டவர் சொன்னார், ஒரு தகப்பனிடத்தில் மீனை கேட்பார்னு சொன்னார், கல்லை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அதை விட பரிசுத்த ஆவியாரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னவர். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம் சொல்கிறார், கூட கொடுப்பார். எப்பொழுது? முதலாவது தெய்வத்தை தேட வேண்டும். ஒரு மனிதனை தேடுவதற்கும் மருத்துவரை தேடுவதற்கும் இந்த உலக ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? என்னுடைய ஜபத்திற்கு, இந்த குணமளிக்கும் ஜபத்திற்கு ஒரு சகோதரி ஒரு நாளிலே வந்தார்கள். அவள் பல வருடமாய் குழந்தை இல்லை. 2 வாரம் வந்தார்கள். 3வது வாரம் கேட்கிறார்கள், ஐயா நான் 2 வாரம் வந்திருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் எப்போ வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருடம்? பல வருடம். 1 வருடம் 2 வருடம் அல்ல, 10க்கும் மேற்பட்ட வருடங்கள் கடந்து போய் மருத்துவரெல்லாம் தேடி அலைந்து திரிந்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தவுடனே ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். மருத்துவர் ஒருவேளை கைவிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் தெய்வம் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே கல்வாரியிலே தன்னையே அர்ப்பணித்த தேவன் அவர். அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் சமூகத்தில் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருப்பார். எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்துல உதாசீனப்பட்டு நின்றீர்களோ, அங்கேயே உங்கள் சிரசை உயர்த்துவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வெள்ளிக்கிழமை குணமளிக்கும் வாச ஜபத்தில் ஒரு அருமையான மகள் வந்தாள். அவளுக்கு கர்ப்பத்தின் கனிக்காக கண்ணீரோடு ஜெபித்தவள். பல ஆண்டுகள் குழந்தை இல்லாதபடி கண்ணீரோடு கடந்து வந்தவள். கடந்த ஜனவரி 1 தேதியிலே சாட்சி கொடுத்தாள். சாட்சி கொடுக்கும்போது இப்படி சொன்னார், இந்த குழந்தை உண்டாயிருந்த போதும், இந்த குழந்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்த போதும் மருத்துவர்கள் சொன்னார்கள், இதை நீ பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னார்கள். பெட் ரெஸ்ட் எடுக்க முடியா சொன்னார்கள். ஒருவேளை இந்த குழந்தை நாட்களுக்கு முன்னதை பிறந்து இறந்து விடும் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தரோ சொன்னார், என்னை மாத்திரம் தேட. அவள் சொன்னாள், நான் படுத்துக்கொண்டு அமர்ந்த நேரமெல்லாம், படுத்திருந்த நேரமெல்லாம் நான் ஆண்டவரை மட்டும் சோத்தரித்து ஜெபித்தேன். கர்த்தரோ என் கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த குழந்தையை கர்த்தர் எனக்கு ஈவாய் இரக்கமாய் கொடுத்தார் என்று சொல்லி ஜனவரி 1 தேதியிலே அவள் சொன்னாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, அன்பு தகப்பனே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கென்று முதலிடம் கொடுத்திருக்கின்றோமா? அந்த முதலிடத்தை மனிதருக்கென்று கொடுத்திருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் உலக காரியங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமா? எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லி ஆண்டவரை குறை கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு தேவனுக்கு முன்னதாக நின்று பாருங்கள். ஆண்டவரே, முதலாவது உம்முடைய நீதியும் ராஜ்யத்தை தேடுவோம்ப்பா, எனக்கு கொடுக்கிறது நீங்க கொடுங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கிற தெய்வம் உங்களுக்கு எது எப்படி எப்போ வேணுமோ அதை சரியான வேளையிலே கொடுப்பா, சரியாய் கொடுப்பா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா உங்கள் மடியிலே கொடுக்கும்படியாய் தருவா. அது இன்றைக்கு தரும்படியா நாம் ஜெபிப்போம்மா. கூட கொடுப்பேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வார். உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, இதை கேட்ட ஒவ்வொருவரும் உம்மை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உடைய சமூகத்தை நாடி தேடி நிற்கின்ற வேளைகளை அப்பா, வானத்து பழக்கணிகளை திறந்து தகப்பனே இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்க உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு ரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.